கும்பகோணம் திருப்புரம்பியத்தை சேர்ந்தவர் பாண்டியன். இவங்களுடைய மகள் கீர்த்திகா. இவங்களுக்கு 19 வயசு. இவங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் பேராமெடிக்கல் கல்லூரியில் படிச்சுட்டு வராங்க. கீர்த்திகாவுடைய ரிலேஷன் வீடு பக்கத்து ஊரான அவலிவநல்லூரில் இருக்குது. இதனால் அங்கே அடிக்கடி சென்று வந்தபோது கீர்த்திகாவுக்கும் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் அறிமுகமாயிருக்காரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகியிருக்காங்க. நாளடைவில் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறி இருக்கு. மேலும் கார்த்திகா கிட்ட நான் ஆசிரியராக பணி செய்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கீர்த்திகா கிட்ட ஆசை வார்த்தை கூறியிருக்கார் சுபாஷ் சந்திரபோஸ். இதை நம்பி கீர்த்திகா சுபாஷ் சந்திரபோஸ் கூட கன்னியாகுமரி அப்படின்ட்டு பல இடங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இவங்களுடைய காதல் விவகாரம் கீர்த்திகாவுடைய வீட்டுக்கு தெரிஞ்சதும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அப்போ தான் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் போலியாக ஒரு தாய் தந்தை உறவினர்களை உருவாக்கி கபட நாடகம் ஆடி மாப்பிள்ளை பார்க்க பெண் வீட்டார் வந்த போதும் பெண் வீட்டுக்கு சென்ற போதும் அழைச்சிட்டு போயிருக்காரு. இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் இவங்க 2 பேருக்குமே நிச்சயதார்த்தம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பல இடங்களுக்கு சென்று தங்கியிருக்காங்க. இந்த நிலையில் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கிறது கீர்த்திகாவுக்கு தெரிய வந்துடுச்சு. இதை பற்றி கீர்த்திகா சுபாஷ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போது லாட்ஜில் வச்சு 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டு இருக்கு. இதனால் ஆத்திரம் அடைஞ்ச சுபாஷ் சந்திரபோஸ் தலகாணியால் கீர்த்திகாவை அமுக்கி கொண்டு இருக்காரு. அடையாளம் தெரியாமல் இருக்க சிஎஃப்எல் பல்பை உடைச்சி தொண்டை முகம் உள்ளிட்ட பல இடங்களில் கீழ்ச்சி சிதைச்சிருக்கிறாரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கீர்த்திகாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. மேலும் கொலை செஞ்சுட்டு தலைமறைவான சுபாஷ் சந்திரபோஸை தீவிரமாக தேடிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.